அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் உள்ள பாலியண்ட ஒரு இடத்துல ஒரு பிரத்யோகமான இடத்துலான்னு இருக்கிறோம். பாலியண்ட இடத்துல உண்மையில நாங்கள் ஒரு ஒரு மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் இன்றைக்கு நாங்கள் என்னுடைய நினச்சி. வணக்கம், என் பேர் பவிதா. எங்களோட அப்பாட பேர் வீடியோ பார்த்து சொல்லுவோம். வீடியோ பார்த்து. என் அம்மாட பேர் பாலேஸ்வரி. அப்பா இல்லை, அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். மீசாலையில் ஒரு டியூஷன் போய் கொண்டு இருக்கேன். நிறைய உதவிகள் தேவை, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த தம்பின்ற வீட்டு தம்பி சரி, அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை சுருக்கமாக சொல்லுவீங்களா? எனக்கு ரொம்ப படிக்க ஆசை, நான் உதவிகள் இல்லை. அது ஒன்று தான் எனக்கு. ஸ்கூல் சேர்க்க மாட்டேன், வெளி ஆர்ட்ஸ் காலேஜ், ஹை ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த நிர்வாகம் தான் உதவி செய்யுது. மாதத்துக்கு 20,000 20,000 சாப்பிடுவீங்க. அவையிலாத முடிஞ்ச உதவியை செஞ்சு நல்லா படிக்க வச்சாங்கன்னா நான் படிக்க ஒரு நல்ல உத்தியோகம் தான் ஆசை. சரி, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் உள்ள பாலியண்ட ஒரு இடத்துல ஒரு பிரத்யோகமான இடத்துலான்னு இருக்கிறோம். பாலியண்ட இடத்துல உண்மையில நாங்கள் ஒரு ஒரு மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் இன்றைக்கு நாங்கள் என்னோட படிக்கிற ஒரு நண்பர் கூடாக கேள்விப்பட்டாங்க. ஒரு மாணவி தாய் தகப்பன் இல்லை, ஆனால் அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு மிகவும் இந்த படிக்கணும்னு சொல்லி ஒரு உற்சாகமும் வெறியும் கொண்டிருக்கலாம் அந்த பிள்ளைக்கு. ஆனால் அவருக்கு படிக்கிறதுக்கான சூழல் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்கோ. அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் இல்லை, இப்போ என்ன காரணத்துக்காக இல்லைன்றதை நாங்கள் அந்த பிள்ளையோட கதைக்கு கேட்போம். தாய் தகப்பன் இல்லை, ஒரு சகோதரத்தின் வீட்டான அந்த பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளைக்கு அங்கேயும் பாரிய நெருக்கடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பிள்ளை படிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்குது. ஒரு மிகவும் ஒரு கெட்டிக்காரி. நாங்கள் அந்த புற தகவல்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற போது மிகவும் ஒரு கெட்டிக்காரி என்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே என்னோட சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார பிள்ளையை நாங்கள் வளர்த்து சமூகத்துக்கு முன்னுக்கு போடுவோம். அந்த அடிப்படையில் உலகெங்கு ஓங்கி எடுத்து கொண்டிருக்கிற கணேசுக்கு நான் உங்கள் கணேஷ். இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய மகள் கானுஷா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ இந்த காணொலிக்கு உழைக்கின்றோம். இந்த பழையில் ஒரு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இந்த பிள்ளையை போய் சந்திச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு வீடு இல்லை, அந்த பிள்ளை தங்குறதுக்கான இடங்கள் 100% அவருக்கான கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த பிள்ளையோட கதைப்போம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் உங்களுடைய பேரை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவோட பேரை நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் பவிதா. சொல்லுங்கள். என் பேர் பவிதா. என் அம்மாட பேர் பாலேஸ்வரி. அப்பா இல்லை, அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். அம்மா கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டா. நான் தனியாக இப்போ சித்தப்பாவை தான் இருக்கேன், அப்பா தம்பியோட பழையில. அம்மா இப்போ உங்களோட இல்லை? இல்லை. எங்கேன்னு தெரியாது. எங்கேன்னு தெரியாது. சரி, உங்களுடைய அப்பா ஹார்ட் அட்டாக்லாம் இருந்த? ஓ சரி. அப்போ அவள் சித்தப்பாவை தான் இருந்து படித்து கொண்டு இருக்கேன். சரியான கஷ்டமாக இருக்குது படிக்க. சித்தப்பா டயர் கடையில் வேலை, பவுனியாவுக்கு போயிட்டான் வாரு. இப்போ அவர் அந்த தஞ்சை வருமானத்தை வச்சு நான் படிக்க கஷ்டம் என்று சொல்லினேன். எனக்கு ரொம்ப படிக்க ஆசை. 10ஆம் ஆண்டில் படிப்பை விட்டுட்டு இப்போ ஓஎல் ப்ரைவேட்டாக எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ மீசாலையில் ஒரு டியூஷன் போய் கொண்டு இருக்கேன். போக்குவரத்துக்கு சரியான கஷ்டமாக இருக்குது, பஸ் காசுகள் அது வந்து. அதனால் வீட்டை இப்போ படிப்பை நிப்பாட்ட போன்னு சொல்லினேன். அதனால் எனக்கு கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுது.
இனி ஏஎலுக்கு ஸ்கூலில் கேட்ட நாங்கள் சேர்க்க வெளி மாவட்டம் வந்து சேர்க்க மாட்டேன்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்கூலும். அப்போ ப்ரைவேட்டாக படிக்கிறதா நிறைய உதவிகள் தேவை, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட அண்ணா விட்ட இருக்கிறீங்க, சித்தப்பா விட்ட இருக்கிறீங்க, உங்களுடைய அப்பாண்ட தம்பின்ற வீட்டு. தம்பி சரி, அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை சுருக்கமாக சொல்லுவீங்களா? சும்மா சுருக்கமாக சித்தப்பா வவுனியா தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ அவருக்கு வந்து மாதம் 2000 ரூபா தான் வருமானம். அப்போ அதை வச்சுக்கொண்டு போக்குவரத்துக்கு சிலவுகளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு பிள்ளைகள் இருக்கா? அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும். பெரிய பிள்ளைகளா? சின்னாக்கள் 3 இப்போ படித்து கொண்டு இருக்கணும், 5ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு. அப்போ அந்த பணம் உங்களுக்கு காணாது. அப்போ உங்களை என்ன சொல்லினோம், படிப்பை நிறுத்த சொல்லினோம். நிறுத்த வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லினோம் சிலவுகளுக்கு. பழையிலேருந்து இந்த டியூஷனுக்கு வர்றது மீசால. அப்போ உங்களுக்கு மீசாலைக்கு பழையிலேருந்து வர்றதுக்கு உதவி செய்கிற அந்த டியூஷன் நிர்வாகம், அந்த டியூஷன் நிர்வாகி உதவி செய்கிறார். அதை பற்றி சொல்லுங்க. உங்களை அவர் எங்கே சந்திச்ச நீங்கள்? அவரை பல ஹிந்து பிரைமரி பிரின்சிபல் மூலமாக தான் அவரை சந்திச்சு அவர் மூலமாக இப்போ மீசா டியூஷன் போய் கொண்டு இருக்கேன். சாவச்சேரியில் டிபி எஜுகேஷனில் சேர்த்து விட்டு இப்போ 32 ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வாரக்கிழமை சின்ன சர்டிஃபிகேட் ஒன்று குடிக்கணும் யாழ்ப்பாணத்தில். இப்போ அவர் மூலமாக தான் நான் எனக்கு ரொம்ப படிக்க ஆசை. நான் உதவிகள் இல்லை, அது ஒன்று தான் எனக்கு படிக்க ஆசை. இப்போ உங்களுடைய சித்தப்பாவிட்ட நீங்கள் இருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூடம் போக தான் தடுக்கலாம். அவைக்கும் குழந்தைகள் அவை இந்த காசு காணாது. பள்ளிக்கூடம் போக தடுக்கல, ஸ்கூல் சேர்க்க மாட்டேன், வெளி மாவட்டம் தாங்கள் எடுக்க மாட்டேன். அந்த பழையில இந்த ஒரு ஸ்கூலும் எடுக்க மாட்டோம்னு சொல்லுது. அப்போ நீங்கள் அப்போ ஸ்கூல் இல்லாமல் ஏஎல் செய்யலாம், ப்ரைவேட்டாக எழுதலாமா? சரி, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட உதவி, உங்களுக்கு இப்போ போக்குவரத்து உதவியே இந்த மீசாலையில் உள்ள அந்த டியூஷன் பேரை சொல்லுவீங்களா? ஹை ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த நிர்வாகம் தான் உதவி செய்யுது. ஆனால் அந்த உதவி போக்குவரத்துக்கு உதவி செய்யுது. என்ன இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை? எனக்கு இப்போ ப்ரைவேட்டாக படிக்கிறதுனா நிறைய கம்ப்யூட்டர்கள் அதுகள் தேவை. ப்ரைவேட்டாக படிக்கிறதா சொல்லணும் சார், நிறைய நோட்ஸுகள் எடுத்து படிக்கணும் ப்ரைவேட்டாண்டா. அப்போ அதில் கம்ப்யூட்டர்கள் தேவை. இப்போ போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிலவுகளுக்கு பஸ் காசு அதுகள் தேவை. இப்போ போக்குவரத்துக்கிட்ட எவ்வளோ ஆமாம் உங்களுக்கு தேவை? எனக்கு இப்போ மீசால சும்மா ஒரு மாதத்துக்கு 20,000 முடியுது. அடுத்தது உங்களுக்கு இந்த என்ன கோர்ஸ் ஏரியல்னு சொன்னீங்க? டிபி எஜுகேஷன். அதுன்னா அப்படி என்ன அதோட விரிவு என்ன? ஐடி தொழில்நுட்பம், கணினியோட சம்மந்தப்பட்டது. அதுண்ட இப்போ சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்களா, அதால் நீங்கள் வேலை செய்யலாமோ, வேலை வாய்ப்பெல்லாம் பெறலாம். சரி, இப்போ அதுக்கு அது என்ன மாதிரி, அதுக்கான காசுகள் என்ன மாதிரி? அது வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வேறு என்ன செலவுகளுக்கு காசு தேவை, வேறு என்ன தேவை உங்களுக்கு? லேப்டாப் அப்படி தேவைப்படுதா? அதை சொல்லணும், நீங்கள்லாம் சொல்லணும். ஐடி படிக்க லேப்புகள் தேவைப்படுது. அப்போ இப்போ என்னத்தில் படிக்கிறீங்க? இப்போ இல்லை, இப்போ டியூஷனில் வந்து சும்மா படிக்கேன். லேப்டாப் தேவை. வேறு என்ன உங்களுக்கு உதவிகள் வேறு தேவை? போக்குவரத்து அதுகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா. மாதம் உங்களுக்கு போக்குவரத்துக்கு தந்தா சரி. அப்போ சாப்பாட்டு பிரச்சனை இல்லையோ? சாப்பாட்டு சித்தப்பாக்கள் தருவீனா? உங்களுக்கு வேறு என்ன நெருக்கடிகள், வேறு என்ன உங்களுக்கு நெருக்கடிகள் வேறு என்ன? உங்களோட சகோதரங்கள் இல்லையோ? சகோதரங்கள் யார் உங்களுக்கு சகோதரங்கள்? ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும். அவங்க எங்க? அண்ணா கட்டால நிக்கிற தொடர்பு இல்ல. அக்கா வந்து மேரேஜ் பண்ணி வவுனியாவில் இருக்கா 2 பிள்ளைகள். அத்தான் வெளியில அவளும் தொடர்பு இல்லை என்னோட, அங்கே விட்டுட்டீங்க. அதனால ஆக கஷ்டமா இருக்கு படிக்க. என்ன சாப்பிடுறீங்க? காலமா புட்டும் சம்பளம். மத்தியானம் நீ போய்தான். அப்போ உங்களுக்கு அந்த உடுபடவை அதெல்லாம் பிரச்சனை இல்லையோ? உங்களோட உடுபலுக்கு உங்களோட அந்த இதர செலவுகள் இன்னொன்று சொல்கிறேன், உங்களோட மேலதிக செலவுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையோ? உங்களோட சித்தப்பாவை பார்ப்பாரோ? ஓரளவு பார்ப்பார். உங்களுக்கு வேறு என்ன கஷ்டங்கள், ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் சொல்லலாம். படிப்பு தான் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த காணொலி பார்க்குறாங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவையிலால முடிஞ்ச உதவியை செஞ்சு நல்லா படிக்க வச்சாங்கன்னா நான் படிக்க ஒரு நல்ல உத்தியோகம் போகணுன்னு ஆசை. சரி, உங்களோட இலட்சியம் என்னம்மா? என்னோட கை காமிட்ட இந்த சகோதரங்களுக்கு நான் படித்து முன்னுக்கு வந்து காட்டணும். சவால் அது உண்மை. அது இந்த இதில் ஓடிக்கொண்டு இருக்காது. நிச்சயமா. என்ன பிள்ளைங்க தங்கச்சி மாதிரி அப்படி சின்னாக்கள் இருக்காங்க, நீங்கள் அந்த அவங்களோட சித்தப்பாண்ட பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய். சரியா,
இப்போ என்ன அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வேறு ஒரு மாவட்ட பிள்ளையே இன்னொரு மாவட்டத்தில் சேர்க்கையிலா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு ஒரு பிரச்சனை இருக்கும். பொதுவாக இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைன்ற பிரச்சனை சுருக்கமாக சொல்லியிருக்கிறா. நிறைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லிடலாது. இப்போ உங்களுடைய அண்ணா கட்டாரில் இருக்கிற அண்ணா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இருக்காரோ உதவி இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனை எனக்கு அதுதானே என்ன உதவியே செய்யல நீ பிரச்சனை தான் என்ன உண்மையில இந்த பிள்ளை இங்கே மீசாலையில் ஒரு டியூஷனில் படிக்குது. அந்த டியூஷன் நிர்வாகி எனக்கு தெரிஞ்சவர் என்னுடைய உயிர் நண்பன். இப்போ அவர்னூடாக தான் இந்த பிள்ளையை சந்திக்கிறாங்க. நீண்ட காலமாக இந்த பிள்ளைய பிரச்சனையை சொன்னவர். இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. உண்மையில் ஒரு சரியான கவலையான ஒரு சம்பவம். தான் படிக்கணும் மட்டும் முன்னுக்கு வந்திருக்கிறா. பெற்றோரை முழுமையாகவே தாய் தந்தையரை இழந்திருக்கிறா. தகப்பன் காட்டு டேக்கில் இருந்திருக்கிறார். தாய் இந்த பிள்ளையை விட்டுட்டு சென்றிருக்கிறா. எங்கேயும் தொடர்பில்லை. இந்த பிள்ளையுடைய அண்ணா ஒரு ஆள் கட்டாரில் இருக்கிறாராம். இப்போ இந்த பிள்ளை தன்னுடைய பாதுகாப்புக்காக சிறிய தகப்பண்ட வீட்டை இருக்குது. சிறிய தகப்பண்ட சம்பளம் போதாதுன்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலே இந்த பிள்ளைக்கு யாராவது உதவி செய்தவர்கள் இருந்தால் கணேசன் குரல் வாட்ஸ்அப் இலக்கம் 077 69 35 33 8 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த உதவிகளை செய்யலாம். அவ்வாறு இந்த உதவிகளை செய்கின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த பிள்ளைக்கு அந்த உதவிகளை கொண்டு கொடுப்போம். மேலும் இந்த கல்விக்கான உதவியை நீங்கள் எல்லோரும் இந்த காணொலி பார்க்குற அனைவரும் விரைந்து உதவி செய்ய வேணும். என்னோட சொல்கிற ஒரு அவசரமான ஒரு மிக முக்கியமான தேவை எங்களுடைய சமூகம். உண்மையில் இந்த பிள்ளை தன்னுடைய படிப்பை விட்டுட்டு சிறியதை பின்ன வீட்டை அந்த வீட்டை இருக்கலாம். ஆனால் அவள் படிக்கணும் என்று சொல்கிறா. தன்னுடைய இலட்சியத்தையும் கூறியிருக்கிறா. மற்றபடி ஒரு சவாலை வச்சிருக்கிறா தான் படித்து காட்டணும் என்று சொல்லி. இப்போ நீங்கள் மார்க்ஸ்கள் என்ன மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மார்க்ஸ்கள் எத்தனை பிள்ளையா வார நீங்கள் போதுங்க? இப்போ 2 வருஷம் பள்ளிக்கூடம் போயிடலாம். நீங்கள் போகிற கால பதில் எத்தனை பிள்ளையா வார நீங்கள்? 8ஆம் பிள்ளையா வாரண்டு முதல் 10ஆம் பிள்ளை 15 அப்படி வரும். எத்தனை பேர் மாணவர்கள் நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில்? முதல் 27 அப்படி. 2 வருஷம் 10லேருந்து ஸ்கூல் போகல அடிப்பட்டவனே. அப்போ கட்டிக்காரியா நீங்கள்? கட்டிக்காரி. சவால்களை எல்லாம் உடைச்சு முன்னுக்கு வருவேன். உண்மையில இந்த சவாலை எல்லாம் உடைச்சு முன்னுக்கு வரணும் என்று சொல்லி ஒரு இலட்சிய வெளியில் இருக்கிற இந்த பிள்ளைக்கு யாராவது உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த எங்களால் ஒரு சின்ன ஒரு உதவி. இப்போ இந்த உதவி உண்மையில் எங்களுடைய சொந்த உழைப்பில் இருந்து நாங்கள் கொடுக்குறோம். அண்மையில் எங்களுக்கு யூடிபியின் மூலம் 30,000 சொச்சம் எங்களுக்கு வருமானம் கிடைச்சது. யூடிபியின் மூலம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் நாங்கள் அனைத்து பேரும் ஒற்றுமையாக கூட்டாக எடுத்த முடிவு யூடிபின் மூலம் கிடைக்கிற வருமானங்களை இப்படியான கஷ்டப்பட்டாக்களை கொண்டு சென்று உதவுறேன்னு சொல்லி நாங்கள் அண்மையில் நுணாவில் பகுதியில் நிறைய வீடுகளுக்கு அரிசி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பிள்ளைக்கு அரிசி கொடுக்க இயலாது. நாங்கள் படிக்கிறவ இங்கேருந்து இப்போ இந்த அரிசியை காய் கொண்டு போக இயலாது. இப்போ எங்களாலான ஒரு சின்ன ஒரு உதவி அம்மா. இந்த உதவி எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சிறுதுளி பெருவெள்ளம் 2500 ஓகே ஓகே நன்றி. இப்போ எங்களாலான அம்மா உதவி ஏன்னா கன பேர் கேட்பாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன உதவி கூட நீங்கள் செய்யலேண்டு. இது எங்களாலான எங்களோட சொந்த உழைப்பில் இருந்து நாங்கள் கொடுக்குற உதவி. நாங்கள் சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி இந்த காணொலி பார்க்குறவர்கள் இந்த பிள்ளைன்ற படிப்புக்கு நிறைய உதவி செய்யணும். இந்த பிள்ளைக்கு திருப்தியாக உதவி செய்யணும். மாதாந்த படிப்புக்கு சாப்பாட்டு பிரச்சனை சொல்லிடுறேன். சாப்பாட்டுக்கு மற்ற இந்த லெப்பொண்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். இந்த அடிப்படையில் இவருக்கான உதவிகளை விரைந்து செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் மீண்டும் உங்களோட நன்றியை தெரிவித்து காணொலியிலிருந்து விடைபெறுகிறோம்.